தி 70 சோல் வாரா சியோனியில் எனது நாட்கள். இந்த எபிசோடிற்கு வரவேற்கிறோம். வாழ்க்கையின் மிக அழகான மற்றும் ஆழமான கதைகள் பெரும்பாலும் நமது சொந்த அனுபவங்களின் தூசி அடுக்குகளுக்கு அடியில் மறைந்து கிடக்கின்றன. இன்று எழுத்தாளர் ராஜேஷ் சந்திரானி மதன்லால் ஜெயின் நம்மை தனது கடந்த கால நினைவுகளுக்கு அழைத்துச் செல்கிறார். இது 48 ஆண்டுகளுக்கு முந்தைய நினைவு, ஜபல்பூர் பொறியியல் கல்லூரி நாட்களை நினைவுபடுத்துகிறது. ஆனால் உண்மையில் இது ஒரு தந்தையின் அமைதியான அன்பு, மகனை பற்றிய பெருமை மற்றும் பிரிவு மீண்டும் சந்திக்கும் ஆசைகள் ஒன்றாக துடிக்கும் அந்த விசித்திரமான தருணத்தின் கதை. ராஜேஷ்ஜியின் இதயத்தை தொடும் நினைவு, விசித்திரமான தருணங்கள் கேட்போம். இந்த நினைவுகள் 40 ஆண்டுகளுக்கு மேலானவை. நான் ஜபல்பூர் பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் நான் ஜபல்பூர் மற்றும் வாரா சியோனிக்கு இடையே அடிக்கடி பயணம் செய்வேன். பாலாகாட்டிலிருந்து காலை 5:30 மணிக்கு ஒரு நல்ல அரசு பேருந்து வாரா சியோனிக்கு வரும். நான் ஜபல்பூருக்கு செல்ல வேண்டிய நாட்களில் அதிகாலையிலேயே எழ வேண்டியிருந்தது. எனது தாத்தா, பாட்டி, தந்தை மற்றும் தாய் எப்படியும் ஒவ்வொரு நாளும் சீக்கிரம் எழுந்துவிடுவார்கள். நான் வீட்டை விட்டு கிளம்ப தயாராக இருந்தபோது எனது தாத்தா, பாட்டியும் தாயும் விடைபெற கண்ணீருடன் கதவு அருகே வருவார்கள். ஆனால் எனது தந்தை பேருந்து நிறுத்தம் வரை என்னுடன் நடந்து வருவார். பொதுவாக நாங்கள் நடந்து செல்வோம். அது அவருக்கு காலை நடைப்பயிற்சியாகவும் அமைந்தது. நாங்கள் நடந்து செல்லும் போது துப்புரவு தொழிலாளர்கள் வீதிகளை பெருக்கிக் கொண்டிருப்பார்கள். வாரா சியோனி அப்போதுதான் மெதுவாக விழிக்கத் தொடங்கும். வழக்கத்தை விட அதிக அமைதி இருந்ததால் பறவைகளின் கிண்டல், குறிப்பாக காகங்களின் சத்தம் மிக தெளிவாக கேட்கும். இப்போது முன்பு போல பறவைகள் அவ்வளவாக மிஞ்சவில்லை. நாங்கள் முதலில் பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வோம். அங்கு எனது தந்தையின் கண்கள் மற்ற பயணிகளை தேடும். அவருக்கு தெரிந்த பெரியவர்கள் யாராவது இருந்தால் என்னை அவர்களுக்கு அறிமுகம் செய்து, இவன் எனது மகன், ஜபல்பூரில் பொறியியல் படிக்கிறான், இப்போது அங்குதான் செல்கிறான் என்று கூறுவார். அத்தகைய அறிமுகத்திற்கு பிறகு என்னை ஒரு பெரியவரின் பாதுகாப்பில் ஒப்படைத்ததாலும் பயணத்தின் போது எனக்கு எந்த பிரச்சினையும் ஏற்படாது என்பதாலும் அவர் நிம்மதியாக உணருவார். நான் எப்போதும் ஒரு விஷயத்தை கவனிப்பேன். அவர் பொறியியல் என்ற வார்த்தையை மிகுந்த பெருமையுடனும் ஆழமான உணர்வுடனும் உச்சரிப்பார். பிறகு பேருந்திற்காக காத்திருப்பது வரும். அந்த அமைதியில் அவர் 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரும் பேருந்து சத்தத்தை அடையாளம் கண்டு என்னை தயார் நிலையில் இருக்குமாறு கூறுவார். பேருந்து நின்றதும் பின் இருக்கைகள் மிகவும் குலுங்கும் என்பதால் எனக்காக முன் இருக்கையை முன்பதிவு செய்ய அவர் வேகமாக உள்ளே செல்வார். நான் பைகளுடன் அமர்ந்தவுடன் அவர் கீழே இறங்கி ஜன்னல் அருகே நிற்பார். அவர் என்னை அனுப்பி வைக்க அங்கு வந்திருந்தார். ஆனால் பேருந்து நகர போகும்போது அவரது இதயம் உருகுவதை நான் கவனிப்பேன். அது ஒரு விசித்திரமான தருணம். அவர் என்னை ஜபல்பூருக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் என்னை அனுப்புவது அவரை வருத்தப்படுத்தியது. பேருந்து நகரத் தொடங்கினால் அவரது கால்கள் வீட்டை நோக்கி திரும்பிச் செல்லும். நான் அவர் பகிரங்கமாக அழுவதை அரிதாகவே பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் உள்ளுக்குள் அமைதியாக அழுதிருப்பார் என்பதை இப்போது நான் உணர்கிறேன். நமது வாழ்க்கையெல்லாம் இதுபோன்ற விசித்திரமான தருணங்களால் நிறைந்திருக்கின்றன. நீங்கள் இப்போது ராஜேஷ்ஜியின் நினைவு, விசித்திரமான தருணங்கள் கேட்டீர்கள். தந்தையின் அமைதியான அன்பு, பேருந்து ஜன்னல் அருகே நிற்பது மற்றும் பெருமையுடன் பொறியியல் என்று கூறுவது. இவை அனைத்தும் நமது பெற்றோரின் அமைதியான தியாகங்களை நமக்கு நினைவூட்டுகின்றன. வாழ்க்கை உண்மையில் விசித்திரமான மற்றும் இனிப்பு, கசப்பான தருணங்களின் அழகான கலை. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டது என்று நம்புகிறோம். ஏட்ரியா எஸ் ஆம்பிஷன்ஸ் இல் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மேலும் பல அறியப்படாத கதைகளுக்கு காத்திருங்கள். சாதர் பிரணாம்.